1925 வருஷம் இளையாத்தங்குடியில் சாதுர்மாசியத்தை முடிச்சுண்டு பெரியவா கானாடு காத்தானுக்கு வந்தா. கானாடு காத்தானுக்கு வரத்தே சார் MCT முத்தையா செட்டியார் அவர்கள் ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்தார். தக்க மரியாதையெல்லாம் பண்ணி பெரியவாளை 15 நாள் கானாடு காத்தானில் தங்க வச்சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரியவா கடியாப்பட்டிங்கிற இடத்துக்கு வந்தா. இந்த கடியாப்பட்டியில் தீனா முத்தையா செட்டியாருங்கிற பக்தர் அவருக்கு தர்மபூஷணம் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தா. ஏன் அவருக்கு இந்த பட்டத்தை கொடுத்தா அப்படின்னா, இந்த குடும்பத்தை சேர்ந்தவா தான் கடலூர்னு சொல்லக்கூடிய திருப்பாதிரிப்புலியூர்ல பாடலீஸ்வரர் கோவில் ஆலய திருப்பணி பண்ணினவா. அதே மாதிரி திருவண்ணாமலையில வெள்ளி ரதம் பண்ணி அருணாச்சலேஸ்வருக்கு காணிக்க செலுத்தினவா. இப்படி ரொம்ப பெரிய சிவகைங்கரெல்லாம் பண்ணி இருக்கிறதுனால அவளுக்கு தர்மபூஷணம் அப்படிங்கிற பட்டத்தை பெரியவா கொடுத்தா. அப்படி இருக்கிறதே வைநாகர ராமநாதன் செட்டியார் அப்படிங்கிற ஒரு பக்தர், அவர் அமராவதி புதூர் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். அவர் கிடையாப்பட்டியில பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டார். ரொம்ப பரம சிவபக்தர், பெரிய தமிழ் அறிஞர். அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணிட்டு ஒரு வாரம் பெரியவாளோடய தங்கியிருந்தார். பெரிய தமிழ் புலவராச்சே, அதனால பெரியவாள்கிட்ட வந்தாக்க பல விஷயங்கள் அபூர்வமா பரிமாறிக்கலாமே, அப்படி இருந்தார் ஒரு வாரம். அப்படி இருக்கிறதே அந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னால இந்த நகரத்தார்கள்லாம் சேர்ந்துட்டு பெரியவாளுக்கு ரொம்ப பெரிய ரிசப்ஷன் ஒன்றும், கிராண்ட் ப்ரொசஷன் ஒன்றும் ஊர்வலத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தா. அதில் பெரியமா பல்லாக்கில் உட்காந்து, புஷ்ப பல்லாக்கில் உட்காந்து வர மேளதாளங்களோட வெகு விமர்சையா நடந்தது. அதுவும் நகரத்தார்கள்லாம் ஏற்பாடு பண்ணி ஒரு காரியம் பண்ணினா இந்த சவரணைக்கு அழகு கேட்பானே, அவ்வளவு கிராண்டா நடந்தது. அந்த ஊர்வலத்தில் எல்லாரும், ஊர் பிரமுகாலாம் எல்லாருமா கூட வந்துட்டே இருக்கா. அந்த கூட்டத்தை பார்த்துன்னு வந்த பெரியவாளுக்கு இந்த ராமநாதன் செட்டியாரை காணுமே அப்படின்னு ஒரு ஆச்சரியமா இருந்தது. இப்படி ஒரு வாரம் கூடவே இருந்தார், இவ்வளவு கோலாகலமா அந்த ஊர்வலம் நடக்கிறதே செட்டியார் இல்லையே அப்படிங்கிறதுனால அப்படி இப்படி தேடி பார்த்தா கிடைக்கல. ஊர்வலம் முடிஞ்சு ஜாகைக்கு வந்தது. பல்லாக்க விட்டு இறங்கினோன்னு கூட்டத்தை பார்த்தாக்க ஓரமா ராமநாதன் செட்டியார் நின்றுந்தார். உடனே பெரியவா கூப்பிட செட்டியார்ட்ட கேட்டா, ஊர்வலத்துல உங்களை காணுமே, எங்க போயிருந்தேள் அப்படின்னா. நீங்க காணுமேன்னு தேடினே, எங்க போயிருந்தேள் அப்படின்னோன்னு அவர் உடனே கண்ணால தண்ணி வெடிச்சுன்னு சொன்னார், இல்லை எங்கேயும் போல, நான் கூடவே தான் வந்திருந்தேன் அப்படின்னு. பெரியவாளுக்கு ஆச்சரி, நான் கூட பார்த்தேன் எங்கேயும் பார்க்கலையே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், இல்லை பெரியவாளோட பல்லாக்க சுமந்துன்னு வந்தேன், அந்த பாக்கியம் இந்த தோளுக்கு இன்னைக்கு கிடைச்சது அப்படின்னு. அவர் பல்லாக்கு தூக்கின்னு வந்திருக்கார் அந்த ஊர்வலம் முழுக்களும். அப்போ அவர் சொன்னார், நமது தமிழ்நாட்டோட மரபு இது மாதிரி மகான்கள்லாம் வந்தா, பக்தாள்லாம் வந்தா, சிவனடியார்லாம் வந்தா அவளை தோல்ல சுமந்துன்னு ஊர்வலமா எடுத்துன்னு வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய சம்பிரதாயம். சமயக்குறவர்கள்லாம் வரத்தை, ஞானசம்பந்தர் அப்பர் அவள்லாம் வரத்தை இப்படி எல்லாம் தான் நடந்திருக்குன்னா நாம பார்க்கிறோம். அப்படி அந்த காலத்துல நடந்தது, இன்னைக்கு எங்காலத்திலையும் நடந்தது. பெரியவா வந்திருக்க அந்த ஊருக்கு இப்படி ஒரு ஊர்வலம் நடந்தது. அப்போ தோல்ல சுமக்கிற பாக்கியம் கிடைச்சது. இந்த சரீரம் எடுத்தது, இந்த தோல் இருந்த பாக்கியம் இன்னைக்கு நிறைவேறித்து அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு அந்த க்ஷணத்திலேயே பெரியவா மேல ஆசுகுவியா 5 பாமால எழுதி பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினர். உடனே பெரியவா சிரிச்சுண்டே அதை அங்கீகரிச்சு, இங்க இருக்கிறவாளுக்கு எல்லாருக்கும் நீங்களே இதை பாடி காமிச்சு இதோட அர்த்தத்தை சொல்லுங்க அப்படின்னு. அந்த கவிதையில ரொம்ப பெரிய கவிஞரா இருந்ததுனால அக்கம் அக்ஷி அப்படிங்கிறது, அதாவது அக்ஷிங்கிறது தான் தமிழ்ல அக்கம் அப்படின்னு வருது. இதெல்லாம் வச்சுன்னு அவர் வார்த்தை விளையாடு பண்ணியிருந்தார். பெரியவா உட்காந்து வந்தது பல்லாக்கு இல்லையா, இவரோ பல்லாக்குல உட்காந்துட்டு வர்றார். அந்த பல்லாக்குல பெரியவா உட்காந்து ஊர்வலம் வரத்து பல்லாயிரக்கணக்கான கண்கள் பார்க்கறது. அதனால பல்லாயிரக்கணக்கான கண்கள்லாம் பார்க்கறதுனாலே அதுல உட்காந்து வரதுனால அதுக்கு பேரே பல்லாக்குன்னு இருக்கு போல இருக்கு அப்படின்னு ஒரு சிலேடையா அந்த கவிதையெல்லாம் சொல்லியிருந்த எல்லாரும் ஆஹா ஆஹான்னு ரசிச்சா. இப்படி எல்லாம் பெரியவா அந்த பிரபாவம் வெளிப்பட அப்படி இருந்து நிற்கிறதே பண்டிதமணி மு கதிரேசன் செட்டியார் அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணார். இவர் சமஸ்கிருதம் தமிழ் ரெண்டுத்திலையும் பெரிய பண்டிதர், மகா பண்டிதர், ஆராய்ச்சியெல்லாம் ஈடுபட்டவர், பெரிய புலவர். அவர் பெரியவாள்கிட்ட பேசிட்டு இருக்கிறதே பெரியவா அவற்ற ஒரு விஷயம் சொன்னார். 1925 வருஷத்துல ஆங்கில மோகம், வெள்ளைக்காரர்களோட ஆதிக்கம் இருந்ததுனால ஜனங்களுக்கெல்லாம் இந்த ஆங்கில மோகம், இந்த மேல்நாட்டு நாகரிகத்துல
என்ன பண்றா, நம்மளோட கலை கலாச்சாரம் இந்த பொக்கிஷங்கள்லாம் புறக்கணிக்கிறா. இதுல அவளுக்கு ஒரு அபிமானம் வரமாட்டேங்கிறது, இதை புறக்கணிச்சிடுறா. அதுக்கு முக்கிய காரணம் நமது கலை கலாச்சாரம் லிட்ரேச்சர் எல்லாம் அநேகமா சமஸ்கிருதம் தமிழ் இது மாதிரி லாங்குவேஜில் இருக்கு. அதனால இந்த கலை கலாச்சாரம் இந்த லிட்ரேச்சர்லாம் இருக்கணும்னா முதல்ல சமஸ்கிருதம் தமிழ்ங்கிற அந்த மொழி முதல்ல இருக்கணும். அது உயிரோட இருந்தா வளமா இருந்தா தான் அதுக்கப்புறம் அதுல உள்ள லிட்ரேச்சர், அந்த லிட்ரேச்சர் மூலியமா இலக்கியங்கள் மூலமா நம்மளோட பழம்பெருமை அந்த கலாச்சாரங்கள் இது எல்லாமே உலகத்துக்கு தெரிய வரும், அதை நம்ம அனுஷ்டானம் பண்ண முடியும். அதனால இந்த கலாச்சாரம் உயிரோட இருக்கணும் அப்படின்னா இந்த ஜனங்களுக்கு இந்த மேல்நாட்டு மோகம் போகணும்னா தமிழ்லையும் சமஸ்கிருதத்திலும் அபிமானம் வரணும், அந்த லாங்குவேஜ் வளரணும். அதுக்கு உங்களை மாதிரி பண்டிதாள்லாம் தான் அறிஞர்கள்லாம் தான் பாடுபடணும் அப்படின்னு பெரியவா அவற்றை எடுத்து சொல்ல கதிரேசன் செட்டியார் ரொம்ப உருக்கமா பெரியவாள்கிட்ட பதில் சொன்ன. பெரியவாளுக்கு இவ்வளவு ஸ்ரத்த இருக்கு, இப்படி நமது கலாச்சாரம் நமது லாங்குவேஜ் இந்த மொழியெல்லாம் வளரணும் அப்படின்னு இவ்வளவு வருத்தப்படுறா, தாபப்படுறா. ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. இது வளர்றதுக்கு வேற ஒருத்தருமே ஒன்றும் பண்ண வேண்டாம், பெரியவாளோட இந்த தாபமும் தபஸுமே போரும். நிச்சயமா இந்த லாங்குவேஜ் எல்லாம் சமஸ்கிருதம் நமது கலைகள் தமிழ் புராதன பிராச்சீனமான கலைகள்லாம் எல்லாம் இந்த கலாச்சாரம்லாம் இருக்கும், செழிச்சுதான் இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிலாம் சொல்லிட்டு, ஆனா என்னால முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ பண்றேன் அப்படின்னு. ஏன்னா பெரியவாசனா உங்களை மாதிரி மனுஷாலாம் தான் அதுக்கு பாடுபட்டு உங்களை மாதிரி புலவர்கள்லாம் பிற்காலத்துல வராப்புல ஏற்பாடு பண்ணணும், அதுக்கு தயார் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால என்னால முடிஞ்சது கிஞ்சது என்ன பண்ணணுமோ பண்றேன். இது எல்லாத்துக்கும் மேல பெரியவா அனுகிரகம் இருக்கு, தாபம் இருக்கு, அதுவே எல்லாத்தையும் அனுகிரகம் நடத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு வாங்கிக்கிட்டே சொன்னார். எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும், பெரியவா எப்பொழுதும் என்ன ஞாபகம் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்டார். பெரியவா ஆச்சரியமா சிரிச்சுட்டே சொன்னா, பெரியவா யாரையானு மறப்பாளோ? நாம தான் யாரையானு பெரியவாளை மறந்தா மறப்புமே வழிய அண்டச்சராச்சரத்தையும் ஞாபகம் வச்சுன்னு ஆட்டி படைக்கிற ஈஸ்வரனான பெரியவா மறந்துட்டா என்ன ஆறுது, நம்மளை மறந்தா என்ன ஆறுது? அதனால அவ எப்பொழுதும் ஞாபகம் வச்சிருப்பா. ஆனா கதிரேசன் செட்டியார் என்ன பண்ண, பெரியவாளுக்கு எப்பொழுதும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு. இதுக்கு முன்னால கானாடு காத்தானுக்கு போனா அப்படின்னு சொன்னோம். கானாடு காத்தானுக்கு பேருக்கிறதே ராஜாசர் அண்ணாமலை செட்டியார் ஊர்ல இல்ல, ஏதோ தில்லி பேருந்தர். தில்லி பேருந்தத்தினால கானாடு காத்தானுக்கு பெரியவா வரத்தே அவர் பெரியவாளை தரிசனம் பண்ணி அந்த ஊர்வலத்தெல்லாம் கலந்துன்னு அனுபவிக்க முடியல. அதனால பெரியவாளை தரிசனம் பண்ணி திருப்பி கானாடு காத்தானுக்கு வரணும் அப்படின்னு அழிச்சார். என்னோட திருப்திக்காகவானும் பெரியவா திரும்பி வந்துட்டு கானாடு காத்தானுக்கு வரணும் அப்படின்னு அண்ணாமலை செட்டியாரோட பிரார்த்தனைக்காக திருப்பி கானாடு காத்தானுக்கு போனா. அப்படி போய் இருக்கிறதே அண்ணாமலை செட்டியார் அவருக்கு உண்டான முறைப்படி ரொம்ப வெகு விமரிசையா பட்ன பிரவேசம் எல்லாம் பண்ணி உபச்சாரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினர். அப்போ பெரியவாள்கிட்ட பேசி நிற்கிறதே ஒரு விஷயம் சொன்னார். பெரியவாளை மாதிரி மகான்கள்லாம் இப்படி யாத்திரை பண்ணணும், ஏதோ அவ மடத்தோட மட்டும் இல்லாத இப்படி யாத்திரை பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் தர்ம சிந்தனை வளர்றாப்புல பக்தி வளர்றாப்புல கைங்கரியம் பண்ணணும். இது ரொம்ப முக்கியம். அதுவும் காலம் இருக்கிற இருப்புல காலம் போற போக்குல இதுதான் ரொம்ப அவசியம். அதுக்கு பெரியவா பண்ணிட்டு இருக்கா. இப்படி பெரியவா யாத்திரை பண்றாப்புல இவ்வளவு விஸ்தாரமா இதுக்கு முன்னால எனக்கு தெரிஞ்சு எந்த மடாதிபதிகளும் பண்ணினதா தெரியல, கேள்விப்பட்டதில்லை. ஆனா ஒன்னே ஒண்ணு பிரார்த்தனை பண்றேன், இப்படி பெரியவா பண்ணினாப்புலே எல்லா மடாதிபதிகளும் பண்ணணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அப்படி பண்ணினாதான் நமது தேசம் நமது நாடு நமது மக்கள் நல்லபடியா இருக்க முடியும், க்ஷேமா இருக்க முடியும். அதனால பெரியவாளை ஃபாலோ பண்ணி எல்லா மடாதிபதிகளுமே இப்படி விஸ்தாரமா யாத்திரை பண்ணணும், தர்ம பிரச்சாரம் பண்ணணும் அப்படி எல்லாம் பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டார். அதுக்கு மேல இன்னொன்னு சொன்னார். இந்த மேல்நாட்டு மோகத்துல ஆங்கில மோகத்துல முதல்ல பாதிக்கப்பட்டது யாருன்னா பிராமண குடும்பங்கள் தான். வெள்ளக்காராலும் அவளை தான் முதல்ல ஆசை காட்டி இழுத்து அப்படி பண்ணினதுனால அவளை ஃபாலோ பண்ணி மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவா எல்லாரும் அந்த பக்கத்துக்கு திரும்புறா. அதனால என்ன பண்ணும் அப்படின்னு இவாளுக்கு இந்த பிராமணாளுக்கு முதல்ல இந்த ஆங்கில மோகம் மேல்நாட்டு மோகம் போறாப்பல பெரியவா தான் அதுக்கு வழி சொல்லணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, அதே மாதிரி பிராமண சமுதாயத்துல வரதட்சணைங்கிறது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு. பெண்களுக்கு காலாகாலத்துல கல்யாணம் ஆக முடியாதபடிக்கு இந்த வரதட்சணை ஒரு கொடுமையா இருக்கு.
அந்த ஏழ்மையா இருக்கிறவாளால எப்படி வரதட்சணை எல்லாம் கொடுத்து சீரசனத்தையோட கல்யாணம் பண்ண முடியும்? இது ஒரு பெரிய லயபிலிட்டியா இருக்கிறதுனாலே பல குழந்தைகள்லாம் கல்யாணமாகாத இருக்கு. இந்த பெண்களுக்கு காலாகாலத்தில் கல்யாணம் ஆகலைன்னாலே நாட்டுல அந்த கலாச்சாரம் சீரழியறதுக்கு பலவிதமான தப்பு எல்லாம் நடக்கிறதுக்கு ஹேதுவாயிடும். இதுக்கெல்லாம் ஒரு வழி பண்ணணும் பெரியவா. அதுக்கு என்ன சொல்றாளோ அதை பிரச்சாரம் பண்றதுக்கோ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கோ என்ன செலவானாலும் பரவாயில்ல, அது அத்தனையும் நானே ஏத்துக்கிறேன், நான் பண்றேன் அப்படின்னு அண்ணாமலை செட்டியார் சொல்ல பெரியவா ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணா. உங்களோட அந்த சமுதாய சிந்தனையும் அந்த தர்ம சிந்தனையும் ரொம்ப மனசுக்கு தொடராப்புல இருக்கு. எனக்கும் இந்த கவலையெல்லாம் இருக்கு. இதுக்கு அவசியம் காலம் வரும். காலம் வரத்தே அந்தந்த காலத்துல என்னென்ன பண்ணலாம்னு சொல்றேன். அப்போ நிச்சயம் உங்களை உபயோகப்படுத்திப்பேன். உங்களோட அட்வைஸு எனக்கு, உங்களோட அறிவுரை, உங்களோட பிரார்த்தனை எனக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல அவர் திருப்தி அடைஞ்சார். பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா பெரியவா வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தா. கல்யாணம் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்றது அப்படின்னார், இந்த புள்ள வீட்டுக்காரனுக்கு பொன் வீட்டுல டௌரி கொடுக்கறதுங்கிறது நமது சாஸ்திர சம்மதம் இல்லை. தெய்வத்தின் குரல்ல பார்த்தீங்கன்னா வடகல சம்பிரதாயத்தை சேர்ந்தவர் நிகமாந்த தேசிகன் அப்படின்னு அவரோட சரித்திரத்திலேருந்து தெரியுது அப்படின்னு பெரியவா சொல்றான். இந்த நிகமாந்த தேசிகன்ட்ட என்ன பண்ணா, அவரை சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு ஒரு பட்ட பெயரோட இருந்தார். யாரா இருந்தாலுமே, மகானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவளுக்கும் ஒரு எதிரின்னு ஒண்ணு இருப்பாளோ இல்லையோ, அவளை பிடிக்காதவாளும் இருப்பாளு. ஆனா நம்மகிட்ட பகவானுக்கே பிடிக்காத எத்தனை ராட்சசாலாம் இருந்திருக்கா. அதனால இது உலகத்தோட சுவாவம், இயற்கை, பிரகிருதி, நேச்சர். அதனால இந்த வேதாந்த தேசிகனுக்கும் பிடிக்காதவா இருந்தா. இந்த சர்வதந்திர சுதந்திரம் அப்படின்னா அவர் ரொம்ப இண்டிபெண்டன்ட் அப்படின்னு அர்த்தம். யாரோட சகாயமும் அவருக்கு தேவையில்லை, எதுவா இருந்தாலும் தானே சாதிச்சுக்க கூடியவர் அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு பேரை போட்டுருக்காரே, ஒத்தரும் லட்சியம் இல்லைன்னு தானே இதுக்கு அர்த்தமாயிடும் அப்படின்னு அவளாம் குதர்க்கமா அர்த்தம் பண்ணிட்டு இவர் சர்வதந்திர சுதந்திரம் இல்லை, இவரும் யாரையோ டிபெண்ட் பண்ணுவார், யார்ட்டையானு போய் கையேந்துவர் அப்படின்னு இருக்கணும், அதை பண்ணி காமிக்கணும். அவர் போட்டுருக்க அந்த பட்டம் தப்புன்னு நிரூபணம் பண்ணும் அப்படிங்கிறதுனால இவரோட எதிரிலாம் என்ன பண்ணா, பரம முட்டாளா அஷடா ஒரு பையனை கொண்டு அவருக்கு சிஷ்யரா சேருன்னு அனுப்பினா. அந்த குழந்தை போய் இருந்து சிஷ்யரா இருந்து எல்லாம் பண்ணியிருந்தோம். அப்போ இவன் என்ன பண்ணினா, அவரோட நம்பிக்கை அடைஞ்சோன்னா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவர்கிட்ட கேளு. அவரும் இன்சூரத்தி எடுத்து சாப்பிட்டு இருக்கார், கையில ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கிறவர் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா காசு பணம் வேண்டிருக்கும், அதுக்கு என்ன பண்ற, அப்ப யார்ட்டையானு தானே வந்து கடன் கேட்கணும், உதவி கேட்கணும். அப்படி பண்ணிட்டாருன்னா இவர் சர்வதந்திர சுதந்திரம் இல்லை, அடுத்த ஆளை போய் டிபெண்ட் பண்ணிட்டாருன்னு அர்த்தமாயிடும். அதனால நாம நினைச்சபடி இது நடந்துரும், அவர் தோத்து போயிடுவார் அப்படிங்கிற பாவத்துல என்ன பண்ணா அனுப்பிச்சா. அந்த குழந்தை பாவம் வெகுளி வந்து இவர் கைங்கரியம் பண்ணா, கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னா. அவர் சொன்னார், ஆஹா பண்ணி வைக்கிறேன்னு. பண்ணி வைக்கணும்னா காசு வேணும். இந்த இடத்துலதான் பெரியவா பிடிக்கிறா. நிகமாந்த தேசிகன் காலத்துல கூட ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும்னா பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து, வரன் பொண்ணுக்கு தட்சிணையை கொடுத்து செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுது. அதுக்கப்புறம் தான் தலகீழ மாறி போயிடுத்து, பொண்ணு வீட்டிலேயே எல்லாம் செலவு பண்ணி கல்யாணம் பண்றதுங்கிறது வந்துடுத்தோ. தேசிகன் காலம் வரைக்கும் கூட பிள்ளை வீட்டுல இருக்கிறவாதான் கல்யாண செலவை பண்ணி பொண்ணை அழிச்சுன்னு வந்திருக்கா. ஏன்னா கிரகலட்சுமின்னா அழிச்சுன்னு வந்திருக்கான்னு தெரியுது அப்படின்னு இந்த கதையை சொல்றதே பெரியவா சொல்றா. அதனால நமக்கு சம்பிரதாயம் சாஸ்திர சம்மதம் இல்லை டௌரி வாங்குறது, வரதட்சணை வாங்குறது. அதனால கொடுக்க கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னா. இன்னும் அதுக்கு மேல கடுமையா என்ன பண்ணினா, அப்படி யாரானு வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணா என்னோட அனுகிரகத்துல இந்த கல்யாணம் நடக்கிறதுன்னு போடாதீங்க, என் பேரை போடாதீங்க. இப்படி வரதட்சணை வாங்கி பண்ற கல்யாணத்துக்கு என்னோட அனுகிரகம் இல்லை, அதனால என் பேரை போட வேண்டாம் அப்படின்னா. ஆனா நாம என்ன பண்ணுவோம்னர், பெரியவா போட விட்டாலும் விடுவோமே வழிய வர பணத்தை விடுறதுக்கு நமக்கு அஜ்ஞானம், மனசு வரமாட்டேங்கிறது. அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா பெரியவா அனுகிரகத்து மேல, குரு கிருபைக்கு மேல, ஆச்சாரிய அனுகிரகத்துக்கு மேலேயா நம்ம சம்பாதிக்க வேண்டியது ஒண்ணு இருக்கு. அது வந்துடுத்துனாலே காமதேனு கல்ப விருட்சம், அது வந்துடுத்துனாலே மீதி எல்லாம் நமக்கு வந்துடும். இகத்துக்கா இருக்கட்டும் பரத்துக்காகட்டும் எதுக்கு வேணும்னாலே எல்லாம் கொட்டிடும். அதனால பெரியவா அனுகிரகம் தான் முக்கியம். அந்த வரதட்சணை வாங்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அதுதான் பெரியவா சொல்றா. காரணம் அண்ணாமலை செட்டியாரோட பிரார்த்தனை. அவரோட அந்த அளவுக்கு பெரியவாள்கிட்ட அந்தரங்கமா அந்யோன்யமா தீவிரமா சொல்லியிருக்க. பிற்காலத்துல வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னா, அதே மாதிரி பட்டு கட்டிக்க கூடாது அப்படின்னா. ஏன்னா இருக்கிறவா பட்டு கட்டின்டா இல்லாத வாழ்க்கை என்ன ஆசை இருக்கு.
கடன் வாங்கியானும் கட்டிக்கணும்னு தோன்றது. உடனே இந்த கடனை அடைக்கிறதுக்காக எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாத முழிக்கிறாப்புல இருக்கு. இப்படி பல சிக்கல்கள் காரணமா போறது. கடன் வாங்கி எத்தனை நாளைக்கு கொடுத்தனம் பண்ண முடியும், எவ்வளவு காரியம் பண்ண முடியும். அதனால வரவுக்கேத்த செலவு அப்படிங்கிறதானே நமது சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி இருக்கணும் அப்படின்னு, அதாவது எளிமையா இருக்கணும் அப்படிங்கிறது. எளிமையா இருக்கணும் பெரியவா சொல்லிட்டு மட்டும் இல்ல, தான் எவ்வளவு எளிமையா இருந்தா அப்படிங்கிறது உலக பிரசித்தம். ராஜாதி ராஜாக்கள்லாம் அத்தனை பிரமுகாலும் அத்தனை பெரிய மனுஷாலும் அத்தனை பேரும் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிண்டு மடத்துல பெரியவாள்கிட்ட பிரியமா இருந்த ஒரு மடம் காஞ்சி காமகோடி பீடம். எல்லாத்துக்குள்ளேயும் இருப்பா. தாமரைப்பூ, தாமரையில தண்ணி அப்படின்னு சொல்லுவா. தண்ணியிலேயே பிறக்கிறது, தண்ணியிலேயே இருக்கு, தண்ணியிலேயே வளருது தாமரையில. ஆனா ஒரு சொட்டு தண்ணி அது மேல ஒட்ட மாட்டேங்கிறது. அப்படிதான் ஞானிகள் இருப்பா. எதுக்கு நடுப்பற இருந்தாலும் எதுக்குள்ளேயும் அவா சம்பந்தப்பட்டிருக்க மாட்டா, அதோட ஒட்ட மாட்டா. அப்படிதான் எளிமைக்கு காமகோடி பீடம் பிரசித்தமா இருக்கிறதுனால அவ பட்டு கட்டிக்க வேண்டாம் அப்படின்னா, அது மாதிரி காப்பி குடிக்க வேண்டாம் அப்படின்னா. ஒரு ஏழை குடும்பத்துல இந்த காப்பி பீங்கிறதெல்லாம் நமக்கு வெள்ளக்காரால வந்ததுதான். நமக்கு பிராச்சீனமா பார்த்தேன்னா நமது தேசத்துல என்னென்ன நீராகாரம் குடிக்கிறது, கூழு குடிக்கிறது, கஞ்சி குடிக்கிறது, இப்படி எல்லாம் தானே இருந்திருக்கு. அப்படி பண்றது கூட உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறாப்புல தான் பண்ணிட்டு இருக்கு. இப்படி உடம்புக்கும் ஹானி பண்றாப்புல வந்ததெல்லாம் நம்ம எங்க இருந்தெல்லாமோ வெளியிலேருந்து கத்துன்றதுதான். அதனால இந்த காப்பி குடிக்க வேண்டாம் அப்படின்னா பார்த்தேன்னா சாப்பாட்டு செலவை விட காப்பி செலவு ஒரு குடும்பங்கள ஜாஸ்தியாயிருது. அதுவும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில, ஏழை ஃபேமிலியில எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கும். குறிப்பா பிராமண குடும்பங்கள்ல இதெல்லாம் ஜாஸ்தியா இருந்ததுனால்தான் பெரியவா இதெல்லாம் திருப்பி 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 வலியுறுத்தின்றே இருந்தா. காப்பி குடிக்க கூடாது, வரதட்சணை வாங்கக்கூடாது, பட்டு கட்டிக்க கூடாது, ஆடம்பரம் கூடாது. கல்யாணம் அப்படின்னா எளிமையா இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு சிம்பிளா பண்ணணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டா. அதுக்கெல்லாம் காரணம் இப்படி பின்னால பெரியவா இத்தனையும் உபதேசம் பண்ணி வலியுறுத்தி அவ்வளவு சொன்னதுக்கு காரணம் அன்னைக்கு அண்ணாமலை செட்டியாரோட பிரார்த்தனை. அப்படிதான் இருக்க காங்கிரஸ் தலைவர் சத்யமூர்த்தி, டாக்டர் யு ராமாராவ் இவாள்லாம் பெரியவாளை தரிசனம் பண்ணிண்டா. என்ன அப்படின்னா சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் நிற்க போறது. அதனால அதுல ஜெயிச்சு வரத்துக்கு பெரியவா அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணி சத்யமூர்த்தி ராமாராவெல்லாம் பிரார்த்தனை பண்ணினா. அப்ப சொல்றதே பெரியவா சொன்னா, நான் அனுகிரகம் பண்றதை பத்தி தடையில்லை, லோகக்ஷேமமா இருக்கிறதுக்கு பண்றதுக்கு ஆசீர்வாதம் பண்றதுக்கு காத்துன்னு இருக்கேன். ஆனா தேர்தல்ல நிக்கிறவாளுக்கு சில அறிவுரைகள்லாம் முக்கியமா இருக்கு. அதுல முக்கியமா சொல்றேன், நான் அனுகிரகம் பண்ணினதுனால ஜெயிச்சிட முடியாது. முதல்ல ஜனங்கள்கிட்ட நம்பிக்கைக்கு பாத்திரமாகணும். வேட்பாளரா இருக்கிறவா ஜனங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். ஜனங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாகணும்னா எப்படி இருக்க முடியும்? அவளோட சுய வாழ்க்கையில நேர்மையாயிருந்து நல்லவாளா இருந்தால்தான் ஜனங்கள்கிட்ட நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும். அதனால அது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேட்பாளர்லாம் என்ன சங்கல்பம் பண்ணிக்கணும்னார், தன்னோட சுயநலம் இல்லாத ஜனங்களுக்கு சேவை தான் பண்ணுவேன், தன்னோட சுயநலத்தை பார்க்காத ஜனங்களுக்கு சேவை பண்ணுவேன் அப்படிங்கறத ஒரு சங்கல்பமா எடுத்துட்டு தேர்தல்ல போட்டியிடணும், வேட்பாளரா நிக்கணும். அப்படி நின்னாலே போரும், தானே ஜெயிச்சுடலாம் அப்படின்லாம் அவளுக்கு வலியுறுத்தி அட்வைஸ் பண்ண, அவளும் இதெல்லாம் ரொம்ப தாரக மந்திரம் மாதிரி நாங்க வச்சுக்கிறோம், முடிஞ்ச மட்டும் கூடுமான மட்டும் இதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்றோம், வலியுறுத்துறோம் அப்படி இல்லாம அவ சொன்னா. இது சொல்றது 1925 வருஷம் 26 வருஷம். இப்ப நினைச்சு பாருங்க, 1926 வாக்கிலேயே பெரியவா ஒரு வேட்பாளர் எப்படி இருக்கணும், ஜனங்களோட நம்பிக்கை அடையணும், நேர்மையா இருக்கணும், இதே சங்கல்பமா இருக்கணும்னு அட்வைஸ் பண்றான்னா இன்றைய காலகட்டத்துக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு. பின்னால இப்படி எல்லாம் வரப்போறதுங்கிறதுக்காக தான் போல இருக்கு அன்னைக்கே முதல்ல வேட்பாளரா சட்டசபை தேர்தலில் நிக்க போறோங்கிறதையும் முதல் எலெக்ஷன்லயே பெரியவா இவ்வளவு சொல்லியிருக்கா. அதான் தீர்க்க தரிசனம்ங்கிறது போல இருக்கு. அப்படி இருந்தா ராயவரம்ங்கிற இடத்துல இருந்தா, ராயவரத்தில் இருக்கிறதே தான் ஹிந்து பத்திரிகை அதிபர் ரங்கசுவாமி இங்க தரிசனம் பண்ணிட்டார். அப்போ தஞ்சாவூர் சூரியநாராயணையர் அவள்லாம் வந்திருந்தா. இவ ரெண்டு பேரும் எதுக்காக வந்தேன்னா, காந்தியடிகளோட இந்த சுதந்திர போராட்டத்துல இவெல்லாம் ரொம்ப தீவிரமா ஈடுபட்டிருந்தா. அதை பத்தி காந்தியடிகள் சில விஷயங்கள்லாம் பெரியவாள்கிட்ட வரமாறிட்டு அதுக்கு உண்டான பெரியவாளோட அட்வைஸ் எல்லாம் கேட்டுன்னு வர சொன்னார். அப்படிங்கிறதுக்காக ரங்கசுவாமி இங்கர் இவாள்லாம் வந்திருந்தா. அப்போ வந்திருக்கிறதே பெரியவா அதுக்கு உண்டான தக்க பதிலெல்லாம் சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணினா இதெல்லாம் ரொம்ப உபயோகமா இருக்கும், எங்களுக்கெல்லாம்
பெரிய வரப்பிரசாதம் அப்படிலாம் சொல்லிட்டு போனா. அப்படி போறதே ரங்கசுவாமி எங்கிட்ட பெரியவா சொன்னா, பத்திரிக்கை நடத்தினுக்கள். ஏன்னா அந்த காலத்துல ஹிந்துங்கிறது பெரிய பிரபலமான பத்திரிக்கை. பத்திரிக்கை நடத்துறவாளுக்கு ஒரு முக்கியமான குறிக்கோள் இருக்கணும். ஒரு பத்திரிகைங்கிறது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல அது பார்க்க வேண்டியதான், வியாபார நோக்கம் இருக்கிறது தான், அதை தப்புன்னு சொல்லல. ஆனா இந்த வியாபார நோக்கத்துக்காக அடிப்படையா அந்த பேசிக் தர்மத்திலேருந்து நாம விலகிடக்கூடாது. அந்த அடிப்படை தர்மத்தில் இருக்கணும். நல்லது கெட்டதோ எதுவா இருந்தாலும் யாருக்கும் பயப்படாத தைரியமா அதை எடுத்து சொல்றது அப்படிங்கிற ஒரு அந்த நியாயம் இருக்கணும், திருதி இருக்கணும். அது பத்திரிகைக்காரர்களுக்கு ரொம்ப அவசியம். அப்படின்லாம் எப்படி ஒரு ஜேர்னல் இருக்கணும், ஜேர்னலிஸ்ட் இருக்கணும், ஜேர்னலிசம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ரங்கசுவாமி எங்கிட்ட பெரியவா அட்வைஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி ஜனங்களுக்கு பக்தி இருக்கணும், பக்தி வளரணும். இதெல்லாம் நீங்க ஜனங்களுக்கு வராப்புல பத்திரிகை நடத்தணும் அப்படின்னு சொல்ல அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே பண்றதுக்கு முயற்சி பண்ணோம், அப்படியே பண்றதுக்கு முயற்சி பண்றோம். பெரியவா எங்களுக்கு இப்படி சொன்னபடியெல்லாம் நாங்க நடக்கிறாப்புல பெரியவா அனுகிரகம் பண்ணணும், பெரியவாளே தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு, அப்படி இருக்கிறதே கரம்பக்குடிங்கிற இடத்துக்கு வந்தா. அங்கேருந்து கிளம்பி பட்டுக்கோட்டை அப்படிங்கிற இடத்துக்கு வரா. அந்த பட்டுக்கோட்டையில வரவேற்பெல்லாம் முடிச்சுட்டு, கரம்பக்குடியில முடிச்சுட்டு பட்டுக்கோட்டைக்கு வரத்தே அந்த ஊர் எல்லை வரைக்கும் தாண்டி எல்லாரும் ஜனங்கள்லாம் கொண்டு விடுவா. அப்படி 5 கிலோமீட்டர் தாண்டி வந்தாச்சு. திடீர்னு சவாரியை நிறுத்த சொன்னா. இன்னும் ஒரு வயசானவர் கூட வந்து நிற்கர். அவரை பார்த்தா அவர் உடனே கொண்டு வந்த பழம் புஷ்பம் எல்லாத்தையும் பெரியவாளுக்கு அர்ப்பணம் பண்ணினார். எந்த ஊர்னா கரம்பக்குடின்னா. அங்கேயே இருந்து என்னை பார்த்துருக்கலாமே அப்படின்னு நீ சொன்னா. அங்க பார்த்தேன், பெரியவாளை ஏகாந்தமா தனிமையில பார்த்து தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட வந்தேன், அங்க கூட்டமா இருந்ததுனால அப்படின்னு சொல்லி தான் பெரியவா மேல எழுதின கவிதையெல்லாம் பெரியவாள்கிட்ட பாடி காமிச்சார். பாடி காமிச்சா பெரியவா உடனே சந்தோஷப்பட்டு, இதுக்கு என்ன அர்த்தம் நீனே இங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் சொல்லிக்காமே எல்லாம் சொன்னா. இப்படி எல்லாம் சொல்லிட்டு பெரியவாளை ஏகாந்தமா தரிசனம் பண்ணுங்கிறதுக்காக தான் இப்படி வந்தேன். இவரும் என்ன சொன்னார், எப்பொழுதும் எனக்கு பெரியவா நினைப்பு இருக்கணும், பெரியவாளுக்கு எப்பொழுதும் என் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டார். இப்படி சொன்னவர் வேற யாரும் இல்லை, ஒரு இஸ்லாமியர். அவர் பெரியவாள்கிட்ட சொன்னார், எங்க மதத்துல கடவுளுக்கு உருவம் சொல்லல, ஆனா நான் இப்ப சொல்றேன், கடவுளுக்கு அல்லாஹ்க்கு உருவம் எப்படி இருக்குன்னா இதுதான் இப்ப கண்ணால பாக்குறேன் அப்படின்னு. அல்லாஹ்க்கு உருவம் பழுத்த இஸ்லாமியர் எப்படி இருக்கும்னு சொல்றாரு, காஷாய தண்டத்தோட இப்படி சந்நியாச ரூபத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு இஸ்லாமியர் சொல்றார். பழுத்த இஸ்லாமியர் சொல்றாருன்னா இது எவ்வளவு சத்தியமா இருக்கணும். இப்படி எந்த ஊருக்கு போனாலும் யாரு பார்த்தாலும் அவ எந்த மதத்தை பார்த்தாலும் தங்களோட ஈஸ்வரனா பார்த்துதான் பெரியவாளோட அது பரபிரம்மங்கிறதுக்கு சாட்சின்னு சொல்லி அந்த பெரியவாளோட பிரபாவத்தை இன்னும் தொடர்ந்து மேலும் மேலும் பார்ப்போம்.